அதனால அந்த டார்ச் லைட் உடைச்ச கையோட அவர் ராஜ்யசபா எம்பிக்கு போயிட்டாரு. ஆனா அவரை நம்பி 2 கட்சி வேண்டான்னு ஓட்டு போட்டவங்க தானே கமல் கட்சிக்கு போட்டிருக்காங்க. அவங்களே இப்போ என்ன தெருவில் விட்டு போயிட்டாருல்ல. அதனால தான் சொல்றேன், என்னைக்குமே லாங் ஸ்டாண்டிங்கில் யார் ட்ரஸ்டபிள் லீடர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறத மக்கள் அதை வந்து பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டானவங்க இல்லையா? எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுமே வந்து இன்னைக்கு விஜய் ஓட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த 1 வாரம் அவங்க தான் கேம்பெயினே எடுத்து பண்ணுறாங்க. விஜய் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் எனக்கு ஓட்டு இருக்குன்னு சொன்னார். உங்கள் குடும்பத்தில் இருக்கான ஒரு டவுட்டுக்கு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா இல்லைங்க. இன்ஃபேக்ட் என்னோட பையன்லாம் ரொம்ப சின்ன வயசுல விஜயோட ஃபேனு. இன்னொன்று சொல்லவா உங்களுக்கு, விஜயோட படத்தை நான் சென்சார் பண்ணியிருக்கேன். அப்போ விஜய் வந்து எங்கிட்ட உட்காந்துருக்காரு. ஆர்வி சௌத்ரி விஜய் கூட்டிகிட்டு வந்து அந்த படத்துக்கு, நான் சொல்றது 2004, அப்போ வந்து விஜய் ரொம்ப அமைதி அப்படி உட்காந்துட்டு இருந்தார். அவரு கூட கேட்டார், விஜய் ஏதாவது சொல்லுங்க மேடத்துக்கிட்ட அப்படின்னு. ஏன்னா அந்த படத்துக்கு நான் அப்போ கொடுக்கறதா இருந்தேன். அதனால் அப்போ வந்து என் பெரிய பையன்லாம் விஜயோட ஃபேனு. ஸோ இப்போ வந்து அவங்க படித்து வந்துட்டாங்க, புரிஞ்சுட்டாங்கல்லப்பா அரசியல் அப்படின்னா எப்படி அது நடக்கும் அப்படிங்கிறது.